ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2வோட தமிழ் கொஸ்டினுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏபிசிடிஇயை ஒரு லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை இப்படி எழுதலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q2 BF V7A இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஒரு லாஜிக் தான், சின்ன லாஜிக் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். ஏபிசிடியை ஏக்கு B1, அடுத்து பிக்கு Q1, அடுத்து சிக்கு R3, அடுத்து டிக்கு S4, ஈக்கு D5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது Q2 BF E7A. இப்போ Q2க்கு என்ன லெட்டர் வரும்? அப்போ Q2க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ, பின்னு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிக்கு தான் Q2. அடுத்தது பிஎஃப்பை என்னென்னு போட்டிருக்காங்க. பிஎஃப்பை என்னன்னு அவங்க கொடுக்கல. பிஎஃப் கொடுக்கல. V7க்கு கண்டுபிடிங்க. பிக்கு கொடுத்துருக்காங்களோ இங்கே பிக்கு Q2. அடுத்து எஃப்போட வேல்யூ ஈக்கு அடுத்து எஃப் வரும். அப்போ எஃப்போட வேல்யூ என்ன இருக்கும்? 6ஆக இருக்கும். டீக்கு அடுத்து யூ, அப்போ U6, PQ2 U6. அடுத்து U6 முடிஞ்சிருச்சு. U6க்கு அடுத்து என்னது? அடுத்து V7. V7க்கு என்ன வரும்? U6ங்கிறத நம்ம எஃப்னு போட்டிருக்கோம். அப்போ V7ங்கிறது என்ன வரும்? ஜின்னு வரும். இப்போ ஜி V7. அடுத்து ஏக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? P1. அப்போ இதுதான் ஆன்சர். சிம்பிள் தான். அந்த கொஷின் ரொம்பவே சிம்பிள் தான். அடுத்த கொஷின் அடுத்த சம் என்ன அப்படின்னு ரேஷியோ கேட்டிருக்காங்க. 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:5. அப்போ இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணோம்னா 9 வருமா? 9 இங்கே 10,890. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 9 18, சாரி 9 திருப்பி மீதி 1 இருக்கும். 18 1 0, 1210 வரும். இப்போ நம்ம பியோட ஷேர் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1210 இன்ட்டு 5 பெருக்கணும்னா 6050. இதான் ஆன்சர். ஃபாக்ஸை கேட்டுன்னு எழுதியிருக்காங்க. இப்போ ஜெராக்ஸுங்கிறத எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜெராக்ஸுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டும் டி, லாஸ்ட்டும் டி. அடுத்து ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்கு கொடுக்கல. அடுத்தது ஓக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓக்கு ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டீக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுமே டி வருது. இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டாவது ஏ வர்றது லாஸ்ட் ஓக்கு பதில் ஏ வர்றது என்ன அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ டி தான் ஆப்ஷன். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது அலைபேசி கணக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது மீச்சமாக எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம், 30 நிமிஷம், அடுத்து 40 நிமிஷம். இதுக்கு எல்லாத்தையுமே மீச்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை 10ஆல் போட்டோம்னா சரி 20, 30, 40. ஃபஸ்ட்டு 10ஆல் போடணும். 10ஆல் போட்டோம்னா 20, 22, 3 வரும். அடுத்து 4 வரும். இதையும் போட்டோம்னா 1, 3, அடுத்து 2 வரும். இப்போ 3, 2 வரும். அப்போ 2 1 டைம் எடுத்துக்கலாம். இப்போ 5, 30, 32, 60, 600 வரும். மீச்சிங் 600 வரும். இப்போ என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா திருப்பி அவை மீண்டும் எப்போது ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலை 5 மணிக்கு தான் ஒழிக்குது. அப்போ 1 மணி நேரத்துக்கு கணக்கு வச்சுக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு 60 நிமிஷம். அப்போ 600 இது எவ்வளோ வரும்? அப்போ 10 மணி நேரம் வரும். 10 ஹவர் வரும். அப்போ 10 ஹவர் காலையில் 5 மணிக்கு அடிக்கிறது. இப்போ 5 மணிக்கு அப்புறம் 10 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா
பிற்பகல் 3 மணிக்கு வந்து அடிக்கும். கொஞ்சம் யோசித்தோம்னா கரெக்டாக வந்து போட்டலாம். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ஏ என்பவர் ஒரு வேலை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்த அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிப்பர் வந்து கேட்குறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ என்பவர் வந்து 6 நாட்கள், அப்போ 1/6 ப்ளஸ்ஸு பி என்பவர் 12 நாட்கள், அப்போ 1/12. இப்போ இது ரெண்டுக்கும் மீச்சியமாக எடுத்தோம்னா 12 வரும். இப்போ அதே மாதிரி அடித்தோம்னா இங்கே 6 2 12 போகலாம். அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும்னா 2 ப்ளஸ் மேலே வந்து 12 இருக்குது. இப்போ 1 × 1 1, அப்போ 3/12. இப்போ இதை அடித்தோம்னா 1 4 12, அப்போ 1/4. 4 நாட்களில் வந்து அந்த வேலையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ 4 நாட்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 500இல் 30% மதிப்பில் 20% என்னென்னு. 30% மதிப்பில் 20% என்னென்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 500க்கு 30 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 500க்கு 30 ஒன்றுமே இல்லை, 30/100. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 5 15, 150. இந்த 150 30% தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 150ல் 20% என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, அப்போ 15 2 30. அவ்வளோதான் ஆன்சர்.